Pocket.com. Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்குக்கு வைக்கக்கூடிய பப்புள் வெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் வந்து டீமுலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கத்தாரை பொறுத்தவரையும் டீமு ஆப்பில் நம்ம என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். என்னமாரி மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கான ஃபிஷ் டேங்க்குக்கு வைக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், டெக்கரேஷனாக இருக்கட்டும், உள்ளே வைக்கிற இந்தமாரி பப்புள் வெல்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். இதை எப்படின்னா நம்ம ஒரு ஏர் பம்ப் மோட்ரு மூலமாக இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வந்தோடனே அதுலேருந்து ஏர் பப்புள்ஸ் வந்து வெளியில் வரும். அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு பைப்பு மாரி தான் இருக்கும். ஒரு பைப்லேருந்து இன்னொரு பைப்பை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிறதால உங்களுக்கு வந்து ஏரை வந்து இப்போ ஏர் பம்ப் மூலமாக உடனே ஏர் அனுப்பிச்சோம்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம ஃபிஷ் டேங்க் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஹோல்ஸ் வச்சுருப்போம். அப்போ தான் ஆக்சிஜன் கிடைக்கும். இந்தமாரி பப்புள்ஸ் வரதால ஃபிஷ்ஷு வந்து இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது கத்தாரை பொறுத்தவரையும் என்ன நம்ம வீட்டில் வந்து பிட் அனிமல்ஸ் ஏதாவது வளர்க்கணுன்னு உங்களுக்கு தோணும். நிறைய பேர் வந்து கிளி வளர்ப்பாங்க, சில பேர் வந்து பூனை வளர்ப்பாங்க, சில பேருக்கு பிடிக்கும் நாய் வளர்ப்பாங்க. நாயெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இங்கே உள்ள ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அதுக்கு கரெக்டான தடுப்பூசிலாம் போடணும். அது கரெக்டாக வெளியில் கூப்பிட்டு போகணும். ஆனால் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து ரொம்ப பெட் அனிமலாக நம்ம வளர்க்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. உடஞ்ச போன ஃபிஷ் டேங்க்கு தான். அவர் ஃபேமிலி ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ அவர் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்கை வந்து ஒரு பேச்சுலர் ரூமில் வைக்கும்போது உடஞ்சிருந்தது. ஈவன் தோ அதை வந்து நான் ஒட்டி அதை வந்து ரெடி பண்ணி சரி ஓகே அவரோட ஃபிஷ்ஷும் நான் வந்து வீட்டில் வச்சு வளர்த்துட்ருந்தேன். அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாலும் அது வந்து இன்னொரு நண்பருக்கு கொடுத்துட்டு சரி நம்ம என்ன ஃபிஷ் வாங்கி விடலாம் அப்படின்னு இந்த ஃபிஷ் டேங்கை ஒட்டின பிறகு எனக்கு யோசித்தது வந்து எனக்கு ஃபிஷ் வாங்கினா பெரிய ஃபிஷ்ஷாக வாங்கணும். அது பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷோட பண்ணுற ஆக்டிவிட்டீஸு அது வந்து ஒரு நம்ம இப்படி கையை இப்படி நவுத்தணும்னு வைங்களேன், அந்த கை வந்து ஏதோ ஒரு பூச்சின்னு நினச்சிட்டு அது அப்படியே ஒடியாந்துட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். பெரிய ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் கப்பி ஃபிஷ்ஷு நிறைய வளர்ப்பேன். கப்பி ஃபிஷ்ஷோட பெரிய ஃபிஷ்ஷுனால் நமக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பெரிய ஃபிஷ் என்னென்னா மெயின்டெனன்ஸ் என்னன்னா ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி நீங்கள் வந்து ஃபில்டர்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்க. ஒரு அக்வேரியம் மெயின்டைன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு சூப்பராக இருக்கணும். ஃபில்ட்ரு சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெய்லி தண்ணி மாற்ற தேவையில்ல. ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை 1 மந்த் ஒன் டைம் மட்டும் நீங்கள் ஃபிஷ் டேங்கில் தண்ணி மாற்றினா போதும். இன்னொன்று அக்வேரியம் மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணியை மாற்றிடக்கூடாது. நான் 2 வாட்டி அந்த தப்பு பண்ணேன். ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை எடுத்து அதை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். ஆனால் அந்தமாரி பண்ணிடாதீங்க. அக்வேரியம் மெயின்டைன் பண்ணணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணியை வந்து கொஞ்சம் விட்டுட்டு மொத்த தண்ணியும் மாற்றிடணும். மொத்த தண்ணியாக மொத்தமாலாம் மாற்ற முடியாது. கொஞ்சம் தண்ணியை வச்சிடணும். அப்போ தான் ஃபிஷ் அதிலே இருக்கும். அந்த பழைய தண்ணி கொஞ்சோண்டு ஃபிஷ் டேங்க்கில் எப்போதும் இருக்கணும். ஓரளவு நம்ம மாற்றிடலாம். அதாவது கொஞ்சம் இருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்லேருந்து ஒரு ஆஃப் மீட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. ஃபிஷ் அப்படியே மிதக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு அந்த அழுக்கை வந்து நம்ம எப்படி தண்ணியை எடுக்கணுன்னா இந்தமாரி பைப்பை வாங்கிட்டு ஏர் பம்ப் மாரி இது அமுக்க அந்த தண்ணியை வந்து அப்படியே எடுக்கும். நான்லாம் முன்னலாம் நினச்சேன்னா ஃபிஷ் டேங்க் வாங்கினோன்னா உள்ளேருந்து தான் கப்பை போட்டு தான் நம்ம தண்ணியை ஏற்றி இறக்கணும், திரும்ப ஊற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து டீமுள்ள ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணியை எங்கேருந்து வேணாலும் இறக்கலாம். அதேமாரி தண்ணியை திரும்பவும் ஏற்றலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. அக்வேரியம் வந்து பெரிய அக்வேரியமாக நம்ம வாங்கி அதில் இந்த கௌரமி ஃபிஷ்ஷுன்னு நான் இந்த ஃபிஷ் வாங்கினேன். இந்த கௌரமி ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வீட்டில் நிறைய ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாரு. அவர்கிட்டேருந்து வாங்கும்போது பெரிய ஃபிஷ்ஷு தான் இது. நான் வாங்கும்போதே 65 ரியாலுக்கு இந்த ஃபிஷ்ஷை வாங்கும்போது அந்த ஃபிஷ்ஷை வந்து விட்டேன் பாருங்க. ஆனால் ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. அதாவது வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு இருக்கும்போது நமக்கு வர கஷ்டத்தை இந்த ஃபிஷ் டேங்க் வந்து பாதி வாங்கிக்கும்பாங்க. அது மட்டும் இல்லை ஃபிஷ் டேங்க் இருக்கிறதால உங்களுக்கு என்ன தான் கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இந்த ஃபிஷ் டேங்க் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதனால் கௌரமி ஃபிஷ்ஷு போட்டேன். இந்த இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு போட்டோன்னே அதுக்கு ஏதாவது ஒரு ஜோடி புறாவாக ஒரு ஃபிஷ்ஷு போடணுன்னு ட்ரை பண்ணால் அதேமாரி திரும்பவும் கௌரமி ஃபிஷ்ஷே வந்து செட் ஆகிடுச்சு. அதாவது இன்னொரு ஃபிஷ்ஷு ஒன்று வச்சுருந்தேன். அதாவது இந்தமாரி ஃபிஷ்ஷு வந்து பெரிய ஃபிஷ்ஷாக வாங்கும்போது அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டான ஃபுட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபுட்டு வந்து காலம்பரை சாயங்காலம் ஓவர் ஃபுட்டும் வந்து போடக்கூடாது, ஃபீட் பண்ணக்கூடாது. அதனால் கரெக்டான டைமில் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா கரெக்டான டைமை ஃபாலோ பண்ணி ஃபிஷ்ஷை வந்து ஒரு பெட் அனிமல் மாரியே வளர்க்கலாம். ஏன்னா ஃபிஷ்ஷு வளர்க்கும் போது இந்தமாரி கலர் ஃபிஷ்ஷு வளர்க்கும் போது
அதோட விஷயங்கள்லாம் ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலே நம்ம மனுஷங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வைப்பு ஒன்று கிடைக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்னு சொல்ல முடியும். அதாவது நான் வச்சுருக்க ஃபிஷ் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் வந்து அப்பப்போ கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் பிங்க் கலராக இருக்கும். இதில் வந்து நான் ஒயிட் லைட்டு போடணும்னு நினச்சேன். இந்த பப்புள் வெல் பாருங்கள் எப்படி வந்து பப்புள்ஸ் வருதுன்னு. இந்த ஏர் பம்ப் வழியா ஏரை தான் அங்கே தண்ணிக்குள்ளே ப்ரெஷர் பண்ணுது. அதில் வந்து பப்புள்ஸ் வந்து அழகாக வரும். அந்த பப்புள்ஸை பார்க்குறதுக்கே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்தமாரி உங்கள் கத்தாரில் நீங்கள் இருக்கிற ஃபேமிலியோடு இருக்கும்போது அந்த ரூமில் நீங்கள் இந்தமாரி அக்வாரியம் வாங்கி வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபிஷ்ஷை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து கோல்டன் ஃபிஷ்லாம் வளர்க்கலாம். பட் அந்த கோல்டன் ஃபிஷ்லாம் ரொம்ப நாள் இருக்கிறதில்ல. இங்கே உள்ள டெம்பரேச்சருக்கு நம்ம வந்து கரெக்டான ஃபிஷ்ஷை வந்து இந்தமாரி கௌரமி ஃபிஷ்ஷெல்லாம் பெரிய ஃபிஷ்ஷாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் லைஃப் இருக்கும். இதெல்லாம் 20 வருஷம் வாழக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதேமாரி இப்போ வந்து வாஸ்து ஃபிஷ்லாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஃபிஷ்ஷோட சின்ன குட்டி ஃபிஷ்ஷே வந்து 300 ரியால் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வாஸ்து ஃபிஷ் வந்து நமக்கு வர கஷ்டத்தை கூட அது தாங்கிக்கும். அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது ஒரு மணி அட்ராக்ஷனோட லக் அட்ராக்ஷன்னு சொல்லலாம் வாஸ்து ஃபிஷ்ஷு. அதனால தான் அந்த வாஸ்து ஃபிஷ்ஷு வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்புறம் ஃபிஷ்ஷை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபிஷ்ஷை வந்து வாங்கும்போது நீங்கள் வந்து என்னமாரி ஃபில்ட்ரு வாங்கணும், அந்த ஃபில்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஃபிஷ் டேங்கோட லிட்டர் வந்து எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குதோ எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து ஃபில்ட்ரு வாங்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Pocket.com. Morning Moon.